வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் சிறப்பு பதிவு பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதனுடைய வரிசையில் மீன ராசி அன்பர்களுக்கு அந்த அரசன் ஆட்சி பெறும் அடுத்த 45 நாட்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல் முறையாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்கும். ஒவ்வொரு பதிவுலையும் தெய்வ வழிபாடு தான் முக்கியமாக சொல்லியிருப்பேன். ஒரு தெய்வ வழிபாடு இல்லாமல் ஒருவருடைய வாழ்க்கையுமே நகரவே நகராது. அந்த தெய்வம் தான் எல்லோருக்குமே ஒரு கிரகங்களாகவும் ஒரு தெய்வ பூதங்களாகவும் அடுத்து பார்த்திங்கன்னா தேவதைகளாகவும். நம்ம இப்போ ஒரு இடத்துல இருக்கிறோன்னா அந்த இடத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே அப்படியே நடக்குதுன்னா அதற்கு அந்த 4 பக்கமும் இருக்கக்கூடிய அந்த தேவதைகள் தான் நம்மளுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறான். அதுக்கு தான் நம்ம எப்போதுமே நல்லதே பேசணும், நல்லதே நினைக்கணும், எந்த விதமான ஒரு எதிர்மறையான ஒரு செயலும் செய்யக்கூடாதுன்னு அந்த காலத்திலேயே முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. அதனால தான் என்னுடைய ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்திங்கன்னா அந்த தெய்வ வழிபாடுன்றது ஒரு முக்கியமாக இருக்கும். அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மீன ராசி அன்பர்களுக்கு அரசன்றவர் செவ்வாய் பகவான். இந்த குரோதி வருடத்தின் அரசனாக கூடியவர் அந்த செவ்வாய் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். கிட்டத்தட்ட 45 நாட்கள் ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரை அந்த மேஷ ராசியிலேயே பயிற்சி ஆயிருக்கிறார். இந்த மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய். அந்த அரசனே அங்கே ஆட்சி பெறும்போது நடக்கக்கூடிய அந்த பலன்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மீனராசி அன்பர்களுக்கு எங்கப்பா இருக்கிறீங்க இந்த மீனராசி அன்பர்கள்? இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தையும் தாங்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய மனோபக்குவமும் மனோதைரியமும் இருக்கக்கூடிய நபர்கள்னா இந்த மீனராசி அன்பர்கள் தான். ஏன்னா கடந்த காலத்தில் உங்களுடைய பலன்கள்லாம் பார்க்கும்போது மிக வேதனையாக இருக்கும். என்னடா இது, இவர்கள் மாதிரி ஒரு துன்பப்படக்கூடிய நபர்கள் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க போல இருக்கு. அந்த அளவிற்கு இந்த மீனராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே ஒரு துன்பத்தை மட்டுமே அனுபவித்து வந்தவர்களாக தான் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் துன்பத்திலையும் ஒரு மகிழ்ச்சியை காணக்கூடிய அன்பர்கள்னா அந்த மீனராசி அன்பர்கள் தான். என்ன சார் உங்களுக்கு பலன்கள் சொல்லும்போது மீனராசி அன்பர்களுக்கு நான் ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லும்போது, சார் நீங்கள் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், நான் அதெல்லாம் தாண்டி வந்துடுவேன், எனக்கு இன்னமே எப்படி இருக்கும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்கும் போதே நமக்கு மனசு ஒரு நிம்மதியாக இருக்கும். பரவாயில்ல, இவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் தாண்டி வந்திருக்கிறாங்கன்னா இவர்கள் எவ்வளோ ஒரு மனோ திடமாக இருப்பாங்க அப்படின்றத நம்ம அந்த ஜாதகத்திலேயே புரிய முடியும். அந்த அளவிற்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள். இப்போ காணாத குறைக்கு உங்களுடைய சந்திரன் மீது ராகுவே இருக்கிறதுனால மிகப்பெரிய மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்கள்னா இந்த மீனராசி அன்பர்கள் தான். அந்த அளவிற்கு மனக்குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு குட்டையை குழப்பினாதான் ஒரு தீர்வு கிடைக்கும்ன்ற அளவிற்கு என்ன குழப்பம் வரட்டும், அதிலிருந்து நான் வெற்றியை பெற முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு. அதே தன்னம்பிக்கை தாங்க உங்களுக்கு இப்போ வேலை செய்ய போகுது. அந்த அரசனாகப்பட்ட அந்த செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்திற்கு போயாச்சு. 2ஆம் இடமான அந்த தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு போய் ஆட்சி பெற போறாரு. ஆட்சி பெறும்போது அவருடைய பார்வையாகப்பட்டது மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். அடுத்து அஷ்டமாதிபதி இடத்தை பார்க்கிறார். அடுத்து பாக்யாதிபதி இடத்தை பார்க்கிறார். இந்த 3 இடத்தை பார்க்கும்போது இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் 45 நாட்கள் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது. கடந்த காலத்தில் தொழில் செஞ்சீங்க, தொழில் செஞ்சு நல்ல வளர்ச்சி அடைந்தீங்க மீனராசி அன்பர்களே. 10 வருடமாக செய்த தொழிலாகப்பட்டது உங்களுக்கு மிகப்பெரிய கோடி கணக்கில் லாபத்தை கொடுத்தாலும் அந்த கோடியில் 1 கோடி கூட உங்களுக்கு உண்டானது இல்லாததாக இருக்குது. எல்லாமே உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் செலவு பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் அந்த குடும்பத்தார்கள் இன்று உங்களை ஒரு நிர்கதியாக இருக்க விட்டு அவர்கள் எல்லாமே செட்டில் ஆகக்கூடிய அளவிற்கு உங்களுடைய அந்த மீனராசி அன்பர்களை எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா தனித்த மரமாக இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் எவ்வளவோ ஒரு குடும்பத்தோட ஒரு அந்யோன்யமாக இருந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்த அந்த மீனராசி அன்பர்கள் எல்லோருமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா
தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகள் தான் இருக்கிறாங்களே ஒழிய ஒரு பெற்றோரை இழந்த, சகோதர சகோதரிகளை இழந்து தவித்து தன்னுடைய மனதை அப்படி பக்குவப்படுத்தி ஒரு நெறிப்படுத்தி இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மீன ராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட இடத்துல உங்களுடைய அந்த குடும்பஸ்தானத்தில் அந்த செவ்வாய் பயிற்சி ஆகும்போது அந்த பிரிந்த உறவுகள் எல்லாமே மீண்டு வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இப்போ ஏன் உங்ககிட்ட சேர்ந்து வரப்போறாங்க? நீங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து வரக்கூடிய அன்பர்களாக தான் இருக்க போறாங்க. ஏன்னா நீங்களும் மீண்டு எழுந்து வரக்கூடிய அந்த வளர்ச்சியை பார்த்து அந்த பொறாமைப்படுவதற்காக உங்களிடம் சேர்ந்து வருபவர்களாக தான் இருக்க போகிறார்கள் இந்த மீனராசி அன்பர்களின் உறவினர்கள். ஏன்னா நீங்க இது நாள் வரைக்கும் அந்த செய்த தொழிலாகப்பட்டது கடல்ல மட்டுமே இருந்திருக்கு. அப்போ அந்த உறவினர்கள் உங்க பக்கம் வரல. இப்போ ஏன் வரப்போறாங்க? உங்களுடைய தொழிலாகப்பட்டது லாபத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இப்போ அந்த உறவினர்கள் உங்க பக்கம் வரப்போறாங்க. அந்த அளவிற்கு உறவினர்களை மகிழ்ச்சியோடு அரவணைக்கும் ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மீனராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் அந்த செவ்வாய் அஷ்டமாதிபதி இடத்தை பார்க்கிறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. இங்கே செஞ்சிட்டு இருக்கிற அந்த தொழிலாகப்பட்டது வெளிநாடு சென்று செய்வதற்கும் ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த தொழிலாகப்பட்டது. அந்த அளவிற்கு அந்த தொழிலில் மிகப்பெரிய லாபம் வரப்போகுது, மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி காத்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு. நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் சரி, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு இன்ஜினியரிங் தொழில் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு எக்ஸ்போர்ட் தொழில் பண்ணுறீங்களா, எந்த விதமான ஒரு தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் 10 மடங்கு ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மீனராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு, வெளிநாடு வேலை வாய்ப்பும் சரி, அதே சமயத்தில் இங்கே இந்தியாவிலேயே வேலை வாய்ப்பு தேடுறீங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைப்பதற்கு, எந்த அளவுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு ஒரு வாய்ப்பே இல்லாமல் இருந்தீங்களோ, நீங்கள் படித்த படிப்புக்கு ஒரு வேலை இல்லைங்க. மீனராசி அன்பர்களுக்கு சொல்லணும்னா, நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்களோ, நீங்கள் EEE படிச்சிருக்கிறீங்கன்னா உங்களை அங்கே டெலிகாலராக தான் போட்டிருப்பாங்களே ஒழிய உங்களுடைய படிப்புக்கும் உங்களுடைய வேலைக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்திருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு படிப்பு படிச்சிருப்பீங்க. ஆனால் உங்களை கார்ப்பரேட் கம்பெனியில் கொண்டு பிளேஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க. இந்த அளவிற்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் நீங்கள் படித்த படிப்பு ஒன்று, கிடைச்ச வேலை ஒன்று, அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கோம். இப்போ எல்லாமே நீங்கள் நினைத்த எதிர்பார்த்த வேலை கிடைப்பதற்கும் ஒரு நல்ல வாய்ப்புகள் கூடி வருவதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது. இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் முக்கியமாக சொல்லணும். இந்த மீனராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் குழந்தை பாக்கியம்ன்ற ஒன்றே இல்லாமல் அதனால நிறைய அவமானங்களும் அசிங்கங்களையும் சந்திச்சிட்டு தான் இருக்கிறீங்க மீனராசி அன்பர்கள். இது உங்களுடைய குத்தமா இல்லை உங்களுடைய கிரகங்களுடைய குத்தமா அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுடைய கிரக கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு அவ்வளோ ஒரு மோசமான தசாபுத்திகள் எல்லாமே இருந்துட்டுருக்கு. அதனால் எந்த விதமான ஒரு கவலையுமே பட வேண்டாம். இப்போ அந்த கிரகங்களே உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது குடும்பத்தில் ஒரு புதுமையான ஒரு வரவு வருவதற்கும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது இந்த மீனராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் மீனராசி அன்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வருவதற்கும் திருமணம் சம்பந்தமான ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வருவதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். கடந்த காலத்தில் திருமணமாகி கருத்து வேறுபாடு மூலமாக பிரிந்த தம்பதியராக இருந்தால் அவங்க ஒன்று சேருவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். நீங்கள் திருமண வாழ்க்கையை மீனராசி அன்பர்களே உங்களுக்கு ஒரு சொல்லக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, ஏன்னா நீங்களே எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, குடும்பம்னு வந்தாச்சுன்னா, திருமணம் ஆயாச்சுன்னா நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் இருக்கிற ஊரில் இருந்து வெளியூரில் கொண்டு போய் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய திருமண வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்க போகுது. இல்லை வெளிநாடு போய் சென்று செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக குடும்பத்தோடு நீங்கள் அழைச்சிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் காத்துட்ருக்குன்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் மீனராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய ஒரு தெய்வ வழிபாடும் பார்த்திங்கன்னா,
நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே சமயத்தில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அகத்திய பெருமானை வழிபாடு யாரெல்லாம் பண்ணுறீங்களோ, கடுகு சிறுத்தாலும் காரம் பெருசுன்ற மாதிரி அந்த அகத்தியருடைய வடிவம் சிறிதாக தான் இருக்கும். ஆனால் அவர்கிட்ட வைக்கக்கூடிய அந்த பிரார்த்தனைகளும் அந்த வழிபாடு முறையும் பார்த்திங்கன்னா மிக பெரிய அளவில் நம்மளுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால இந்த மீனராசி அன்பர்கள் அகத்தியர் வழிபாடு, அடுத்து குருமார்களெல்லாம் வழிபாடு பண்ணிகிட்டே வாங்க. கணக்கன்பட்டி சுவாமி, அடுத்து பார்த்திங்கன்னா சாய்பாபா, இவங்களெல்லாம் வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அடுத்த 45 நாட்கள் இது நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். இது உங்களுடைய தசாபுத்தி படி பலன்களை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.